தமிழ்நாட்டில் தமிழ் தான் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாடு தமிழ் கடவுளுக்கு தமிழில் தான் அர்ச்சனை செய்ய வேண்டும், அது வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பெரிய தடை எதுவும் அவசியம் இல்லை. அதுக்கு இவ்வளோ பெரிய பூதாகாரமாக அதுக்கு ஒரு அமைச்சர் வந்து தமிழிலும் செய்யும் என்று சொல்கிறது, அதுக்கு அப்படி பேச வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. தமிழ் தான் குடமுழுக்கு அப்படின்னா அது தேவைப்பட்ட அவங்க நீதிமன்றம் போட்டு தடை உத்தரவு வாங்கிட்டோம். தமிழ் செய்யக்கூடாது என்பதற்கு சட்டப்படியான தடை எதுவும் கிடையாது இது வரைக்கும். நான் என் மொழியில் என் தாய்மொழியில் என் கடவுளுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு போகிறது சட்டப்படி எதுவுமே போய் அதுக்கு ஒரு தடை கோர முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. இங்கே எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் கொஞ்சமும் பயப்படாத நடுநிலையான ஒரு நேர்மையான ஆட்சியாளர்கள் இருக்கும்போது தாராளமாக இந்த சமஸ்கிருதம் தேவையில்லை, என்னுடைய தாய்மொழியில் கடவுளுக்கு வழிபாடு செய்யலாம் அப்படின்ற உத்தரவை பிறப்பிக்கலாம். ஆனால் இங்கே நடக்கிறத பார்க்கும்போது என்ன எதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப நழுவுறாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கே தெரியும். ஏன்னா முதல்ல டாஸ்மாக் ஊழல், அப்புறம் இடி ரைடு, அதுக்கப்புறம் இன்னும் பல்வேறு விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒன்றும் பூதாகரமாக கிளம்பி இந்த டெல்லி பயணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ திரும்ப சமஸ்கிருதத்தை எடுத்தால் மத்தியிலேருந்து என்ன வரும், என்ன பிரச்சனை வரும்ன்றது உங்களுக்கே தெரியும். அதனுடைய உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டுறேன்.